எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. அற்புதமாய் அதிசயம் ஆண்டவர், உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களை வைத்து பாராட்டி தகப்பனே, இந்த காலவேளையிலும் உம்முடைய சன்னிதானத்திலே உம்முடைய ஆராதனையை கலந்து கொள்ள முடியாத கர்த்தாவே, நீர் பாராட்டி உம்முடைய கிருபைக்காய் இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த உடன்படிக்கையின் ஆராதனையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் வந்த ஆண்டவரை எங்களை ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். இந்த ஆராதனையை நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே கத்த இடைவெட்டவங்களோடு பேச முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பாடலும் ஆண்டவரே இயேசுவே உம்முடைய நாமம் மகிமைப்பட முடியாது கர்த்தாவே. இயேசுவே நாங்கள் படிக்க முடியாத கிருபையை எங்களை தாரும். தொடக்க முடிவரைக்கும் இயேசுவே உம்முடைய பிரசன்னம் கூடவே இந்த கர்த்தாவே எங்களை நடத்த முடியாத கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இயேசு நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் செபங்களின் சிவன் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்தனே அன்பு கொண்டே, பாவம் நீங்கிட கழுவி விட்டே. ஜீவன் தந்தனே அன்பு
95வது பாடல், 95. உப்பாக வேண்டும் நாம் உலகுக்கு, ஒளியாக வேண்டும் நாம் பிறருக்கு. ஒளியை கொடுத்த அந்த தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த பாடல். உப்பாக வேண்டும் நாம் உலகிற்கு, ஒளியாக வேண்டும் நாம் பிறருக்கு. உப்பாக வேண்டும் நாம் உலகிற்கு, ஒளியாக வேண்டும் நாம் பிறருக்கு. நாதன் இயேசு கற்று தந்த நற்கிரிகைகள் சீசர்களால் வெளிப்பட்டு வாழ்ந்து காட்டுவோம். நாதன் இயேசு கற்று தந்த நற்கிரிகைகள் சீசர்களால் வெளிப்பட்டு வாழ்ந்து காட்டுவோம். உப்பாக வேண்டும் நாம் உலகிற்கு, ஒளியாக வேண்டும் நாம் பிறருக்கு. இயேசுவின் சீசர்கள் நாங்கள் தான், நாங்கள் அவரது வழியை தொடருவோம். இயேசுவின் சீசர்கள் நாங்கள் தான், நாங்கள் அவரது வழியை தொடருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
இந்த பூமியிலே நாம் வாழ்கின்ற இந்த பரிசுத்தமான இந்த ஆவிக்குரிய இந்த வாழ்க்கைக்கு பிரதானமான ஒன்று தெய்வ பயம். அந்த தெய்வ பயம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வேரூன்றி இருக்கின்றதோ அந்த அளவுக்குத்தான் அந்த மரம் கனி கொடுக்க முடியும். அந்த தெய்வ பயத்தின் வேர் அது ஆழமாய் வேரூன்றவில்லை என்று சொன்னார். அது மேலோட்டமான ஒரு தெய்வ பயத்தை போன்ற ஒரு பாவனையிலே அது இருக்குமா இருந்தால் அது பெருங்காற்று பெருவெள்ளம் மோதும்போது அந்த வீடு அழிந்து முழுவதும் நாசமாகிவிடும் என்று ஆண்டவர் சொன்னதை போன்று அந்த தெய்வ பயத்தினுடைய வேர் எந்த அளவுக்கு நமக்குள்ளே அது ஆழமாய் அது போய்கொண்டிருக்கின்றதோ, அதாவது வேர் என்பது ஏதோ குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ந்து விட்டு அப்படியே அது நின்று விடுவதில்லை. அதனுடைய வேர்கள், இந்த தென்னை மரத்தினுடைய வேர்களை பார்த்தால் அதனுடைய வேர்கள், அது மரம் எங்கேயும் இருக்குமானா வேர் எங்கெங்கெல்லாம் என்ன செய்யும், அப்படியே படர்ந்து படர்ந்து போய்கொண்டே இருக்கும். அதை நாம் வெட்டி வெட்டி பார்த்தால் அந்த அந்த மரத்தினுடைய அந்த தலப்பை எங்கே காண முடியும் என்பது கூட சந்தேகம்தான். அவ்வாறு தெய்வ பயம் என்பது ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையிலே அது வேர்கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். அது ஏதோ குறிப்பிட்ட அளவுக்கு வேர் போய் நின்று விட்டதை போல் அல்ல. அது அவனுடைய வாழ்க்கையிலே அந்த தெய்வ பயத்தை நோக்கி அவன் வாழ்ந்து கண்டு போக 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 அவனுடைய வாழ்க்கையிலே வெளிப்படக்கூடிய அவனுடைய கனிகளை போன்ற அந்த பிரதிபலன்கள் அது எல்லாம் அது நல்ல ஒரு தேவனுக்குரிய ஆவிக்குரிய பரிசுத்தத்துக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக அவர்களை வழிநடத்தி செல்ல முடியும். இந்த வாழ்க்கையிலே நாம் பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த யோபுவை குறித்து நாம் இந்த நாட்களிலே நாம் தியானிக்கலாம். யோபுவின் புஸ்தகம். யோபு அவர் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்பதை மனுஷர் சொல்லவில்லை. தேவனே அங்கே பிசாசுக்கு முன்பாக சாட்சி கொடுத்தார். இந்த யோபுவை போன்று தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனை போன்று பூமியிலே ஒருவரும் இல்லை என்று சொல்லி சொன்னார். அந்த அளவுக்கு யோபு, இந்த அளவுக்கு தேவனே ஒரு மனுஷனை, ஒருவன் பூமியிலே வேற ஒருத்தரும் இல்லை, அவன் மட்டும்தான் எனக்கு பயப்படுகிறவன் என்று தேவன் சொல்லுவது அவ்வளவு சாதாரணமான ஒரு வார்த்தையாய் இருக்க முடியாது, சாதாரணமான சாட்சியாக இருக்க முடியாது. மனுஷன் சாட்சி சொன்னால் அது ஒருவேளை இவர்கள் நல்ல ஆவிக்குரிய சகோதரர்கள், நல்ல ஆவிக்குரிய சகோதரிகள், நல்ல தெய்வ பயம் கொண்டவர்கள் என்று மனிதர்கள் சிலபடி சொல்லலாம். ஆனால் அவர்கள் சொல்லுவதெல்லாம் ஏதோ அவருடைய கண்களுக்கு தெரிந்த வாழ்க்கையை பார்த்து கொண்டுதான் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் தெய்வம் வந்து அவர் கண்களுக்கு தெரிவதும் சரி, கண்களுக்கு தெரியாத வாழ்க்கையாக இருப்பதும் சரி, மறைமுகமாக இருக்கலாம், வெளியரங்கம் இருக்க, எல்லாவற்றையும் பார்க்கின்ற அந்த தேவன் ஒரு மனுஷனை குறித்து இவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அவர் சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. ஆபிரகாமை கூட சொல்லும் பொழுது அந்த மகனை பலி செலுத்த என்று சொன்னார். அவர் பலி செலுத்த போய் அந்த கத்தியை ஓங்கும் பொழுது அந்த ஆண்டவர் தடுத்து நிறுத்தி சொல்லுகிறார், நீ இப்படி செய்ததினாலே நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஒரு சோதனையை வைத்து அந்த சாட்சியை ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். ஆனால் யோபுவுக்கு எந்த ஒரு சோதனையுமே அங்கே எழுதப்படாமலே சாத்தானுக்கு சொல்லுகின்றார், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற இந்த மனுஷனை போன்று ஒருவனும் பூமியிலே இல்லையே என்று சொன்னார். அவர் பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்தவர், தெய்வ பயத்தினுடைய சத்தியங்களை அறியாதவர், புது உடன்படிக்கையின் சத்தியங்களை அறியாதவர், அங்கே பாவத்தை குறித்ததான இயேசுவினுடைய ஆழமான வார்த்தைகளை அறியாத மனுஷன் அந்த காலத்திலே அப்படி தேவனாலே ஒரு சாட்சியை பெற்றார் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான ஒரு அதிசயப்பட வேண்டிய ஒரு காரியம்.
ஆனால் அந்த ஜோபுவை குறித்து அவர் தேவனுக்கு பயப்படுகிறவர் என்று நாம் அதை ஒருவேளை சாதாரணமாக நினைத்து தெய்வ பயம் என்றால் என்ன, ஆண்டவருக்கு பயந்து பாவம் செய்யாமல் வாழ்வது, ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிவது, இப்படியெல்லாம் அவ்வாறெல்லாம் நாம் சிந்திப்பதுண்டு. அதெல்லாம் சரிதான். ஆனால் இந்த ஜோபுவினுடைய தெய்வ பயத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அநேக பாடங்கள் இருக்கின்றது. அதிலே முதலாவது பாடத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஜோபுவினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள்முறை முடிகிற போது ஜோபு, ஒருவேளை என் குமாரன் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைப்பித்து பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலியை செலுத்துவான். இந்த பிரகாரமாக ஜோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். இது ஒரு நாள் செய்யவில்லை. அந்நாட்களில் எல்லாம் என்ன செய்தார்? தன்னுடைய பிள்ளைகள் 8 குமாரர், அவருக்கு 8 பிள்ளைகள். அந்த 8 பிள்ளைகளிலே அந்த ஆண் பிள்ளைகளுடைய வீடுகளிலே விருந்து, ஒவ்வொரு வீட்டிலும் அவர்கள் விருந்து செய்வார்கள். அவ்வாறு செய்தால் அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் கூடி அந்த விருந்தை கொண்டாடுவார்கள். எல்லாம் முடிந்த பிற்பாடு ஜோபு, இவர்கள் இந்த விருந்து செய்யும் பொழுது ஒருவேளை இவர்கள் பாவம் செய்திருப்பார்களோ, பாவம் செய்தார்கள் என்று அவர் தெரியாது. ஆனால் ஒருவேளை, அதாவது எங்கே இருதயத்திலே பாவம் செய்திருப்பார்களோ, தேவனை தூசித்திருப்பார்களோ, திராட்சை ரசங்களை கூட சில நேரம் குடித்திருப்பார்களோ ஒருவேளை என்று அந்த சந்தேகத்திலே கூட தனக்கு ஒரு மனதிலே ஒரு சஞ்சலம் கூட வந்துவிடக் கூடாதென்று தன்னுடைய பிள்ளைகளை குறித்து அந்த அளவுக்கு கரிசனையாக இருந்து அவர்களுக்காக அவர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் அவர்கள் அந்த விருந்துகளை செய்யும் பொழுது அங்கே எல்லாம் முடிந்த பிற்பாடு ஜோபு இவ்வாறு அந்த நாளெல்லாம் அவர்கள் செய்கின்ற அந்த நாளெல்லாம் அவர்களை அழைத்தனுப்பி என்று பார்க்கின்றோம். அவர்கள் சிறுவர்கள் அல்ல, இல்லாவிட்டால் அவர்கள் ஏதோ ஒரு நடுத்தரத்தில் இருக்கின்ற வாலிப பருவத்தில் இருக்கின்ற அல்ல, குமாரர் குமாரத்திகள் என்று பார்க்கின்றோம். வளர்ந்தவர். இந்த வளர்ந்த பிள்ளைகளை ஒரு தகப்பன் என்னிடம் வாருங்கள் என்று அழைத்து அனுப்பி சொல்லி அனுப்புகின்றார். அவர்கள் வர சொல்லு என்று சொல்லும் பொழுது இந்த பிள்ளைகள் அவர் கூப்பிடும் பொழுதெல்லாம் நாளெல்லாம் அந்த நாளெல்லாம் அந்த தகப்பன் கூப்பிடும் பொழுதெல்லாம் இந்த வளர்ந்த பிள்ளைகள் அப்படியே கீழ்ப்படிந்து போகின்றார்களே. அவர்கள் மாறி மாறி விருந்துகள் செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு தடவை கூப்பிட்டால் பெற்றோரை கலம் பண்ணி பிள்ளைகள் போய் என்னென்று கேட்டு செய்வார்கள். ஆனால் ஒவ்வொரு விருந்து நடந்து முடியும் பொழுதெல்லாம் இந்த ஜோபு பிள்ளைகளை வர சொல்லும் பொழுது, பிள்ளைகள் என்று சொல்ல முடியாது, புத்திரர், அவர்கள் அங்கே குமாரர் குமாரத்தை அவர்களை வர சொல்லி சொல்லும் பொழுது அவர்கள் அந்த தகப்பனுடைய அந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் அந்த தகப்பனிடத்திலே கூப்பிடும் பொழுதெல்லாம் வருகிறார்களே. ஒரு தெய்வ பயமுடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற ஆசீர்வாதம், அது ஒரு ஆசீர்வாதம். நாம் வளர்ந்த பிள்ளைகளை நாம் கூப்பிட்டால் சில வேளை என்ன செய்ய மாட்டார்கள், அவர்கள் கோபமாயிருந்தால் அவற்றால் ஏதோ ஒரு சூழ்நிலைகள் மத்தியில், ஏதோ ஒரு காரியங்கள் மத்தியிலே, ஏதோ ஒரு வேலை மத்தியிலே சில நேரம் அவர்களை கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர்கள் சில வேளை முரண்டு பண்ணுவார்கள், வரமாட்டார்கள், சொல்லுவதை கேட்க மாட்டார்கள், நம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள், எதிர்த்து நிற்பார்கள், எதிர்த்து கதைப்பார்கள். சில வேளை பிள்ளைகள் அவ்வாறு எல்லாம் அவர்கள் பேசும் பொழுது, அவ்வாறெல்லாம் கதைக்கும் பொழுது நாம் அந்த சூழ்நிலைகளிலே நாம் பிள்ளையிடத்திலே முரட்டாட்டம், பிள்ளையிடத்திலே மதியினம் என்று நாம் பெற்றோர்கள் அவ்வாறு நாம் எண்ண முடியும். ஆனால் உண்மையான மெய்யான ஒரு ரகசியம் என்னென்றால், அந்த பிள்ளை அந்த தகப்பன் இல்லாவிட்ட அந்த பெற்றோர் சொல்லுகின்ற அந்த காரியங்களுக்கு அது அப்படியே கீழ்ப்படிந்து, அது மனமுவந்து கீழ்ப்படிந்து கூப்பிடும் பொழுதெல்லாம் வருகின்றதே, அது எங்கிருந்து வந்தது? அதுதான் ஜோபுவினுடைய தெய்வ பயத்திலிருந்து பிறந்த ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு தெய்வ பயத்திலே வாழ்கின்ற ஒரு மனுஷனுக்கு அந்த பிள்ளைகளுக்கு தேவனே அந்த இருதயத்தை கொடுத்து விடுகின்றார். ஆமேன்.
அதை பெற்றோர்கள் நாம் நம்முடைய பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும் என்று எவ்வளோ போராடுகின்றோம். அவர்கள் வாலிப பிராயத்திலே வந்து அவர்கள் வளர்ந்து வரும் பொழுது அவர்கள் அப்படி இருக்கணும், இப்படி இருக்க வேண்டும், நாம் சொல்லுவதை கேட்க வேண்டும், நமக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எவ்வளவோ நாம் பிரயாசப்பட்டு எவ்வளவு சொல்லுகின்றோம். ஆனால் சிலதை கேட்பார்கள், சிலதை கேட்க மாட்டார்கள். சில சூழ்நிலையிலே அசட்டை செய்வார்கள், சில சூழ்நிலைகளிலே அதை ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஆனால் இவ்வாறு இருக்கும் பொழுது அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால், அந்த தெய்வம் அந்த தகப்பனை அந்த அளவுக்கு, அதாவது தகப்பனுக்கு அந்த அளவுக்கு பயப்படுவதற்கு, சிறு பிள்ளைகள் என்றால் பயத்திலே கீழ்ப்படிவார்கள், ஒரு அளவு வயதில் இருந்தால் பயத்திலே கீழ்ப்படிவார்கள், அடிப்பார்கள், பேசுவார்கள் என்று அவர் பயத்திலே சிலவேளை பெற்றோர்களுக்கு சொல்லுவதை கேட்டு நடப்பார்கள். ஆனால் குமாரர் குமார்த்திகள் என்று வரும் பொழுது அவர்களுக்கு அந்த பயம் எல்லாம் இருக்காது. மாறாக என்ன பயம் இருந்ததென்றால், யோபுவினிடத்திலே இருந்த அந்த தெய்வ பயத்தினுடைய அந்த அதிகாரம். ஒரு பெற்றோராக இருப்பவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெற்றோர்கள் தெய்வ பயத்திலே வாழ்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது. தெய்வம் அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றார். பிள்ளைகள் மேல் செலுத்தக்கூடிய அந்த அதிகாரத்தை தெய்வம் அந்த பெற்றோர்களுக்குள்ளாக தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கின்றார். அந்த தெய்வ பயத்தினுடைய அதிகாரம்தான் அழைத்தனுப்பும் பொழுதெல்லாம், அந்த நாளெல்லாம் அவ்வாறு செய்து கொண்டு வருகின்ற அந்த நேரமெல்லாம் அவர்கள் பயந்து என்ன செய்வார்கள், தன்னுடைய தகப்பனிடத்திலே வருவார்கள். அவன் பிள்ளைகளுக்கு எதை செய்ய விரும்பினான், பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கின்ற காரியத்தெல்லாம் விட அவர்கள் பாவம் செய்யாமல் தேவனுக்கு முன்பாக வாழ வேண்டும். ஒரு தெய்வ பயம் கொண்ட ஒரு பெற்றோருடைய சிந்தனையிலே தான் எப்பவுமே பிள்ளைகள் பாவம் செய்யக்கூடாதுன்னு இருப்பார்கள். 2 காரியத்தை பெற்றோர்கள் எதிர்பார்க்க முடியும். ஒன்று, பெற்றோர்கள் எங்களுக்கு மன்னிக்கவும், பிள்ளைகள் எங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற ஒன்று இருக்கின்றது. அது எல்லா பெற்றோரும் எதிர்பார்க்கின்ற ஒன்று. அதையெல்லாம் தாண்டி முதலாவது, பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு வாழ வேண்டும் என்று அவ்வாறு ஒரு மனதிலே இருதயத்திலே எண்ணங்களையும் விருப்பங்களையும் வைத்து கொண்டு அந்த பிள்ளைகளை வளர்க்கின்ற அந்த வாழ்வு இருக்கின்றதே, அதுதான் தெய்வ பயத்தினுடைய வாழ்வு. அந்த எல்லையை விட்டு பிள்ளைகள் எங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அடங்க வேண்டும், எங்களுடைய சொல் கேட்டு நடக்க வேண்டும் என்று அந்த ஒரு சிந்தனையை மட்டும் நாம் வைத்துக்கொண்டு பிள்ளைகளை நாம் வளர்க்க ஆரம்பித்தால், அது குமாரர் குமாரத்திகளாய் வருகின்ற பருவம் வரும் பொழுது அந்த வாழ்க்கையை அவர்கள் செய்ய மாட்டார்கள். காரணம் என்னென்றால், அது தேவனுடைய ஆசீர்வாதத்திலிருந்து வரக்கூடிய ஒன்று. நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாகியும் அந்த பெற்றோர் அழைக்கும் பொழுது அப்படியே வருகின்றார்களே, கேள்வி கேட்காமல். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. முதிர் வயதுள்ள காலத்திலே பெற்றோர்கள் முதிர் வயது உள்ளவளாய் போகும் பொழுது, தங்களுடைய பிள்ளைகளை அழைக்கும் பொழுது அதை அசட்டை செய்யாமல் அங்கே வருகின்றார்களே. ஏன்? அங்கே என்ன இருக்கின்றது? அந்த பெற்றோரிடத்திலே தெய்வ பயத்தின் அதிகாரம் இருக்கின்றது. அவன் தேவனுக்கு பயந்து வாழுகிற மனுஷனாய் இருக்கின்றான். அவனுடைய வாழ்விலே அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையினுடைய அந்த ஆசீர்வாதம் தான் அப்படியே இந்த பிள்ளைகளுக்கு தன்னுடைய தகப்பனை கனம் பண்ணி தன்னுடைய பெற்றோருக்கு பயந்து அவன் நடக்க வேண்டும் என்கின்ற அந்த இருதயத்தை கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றார். இது எவ்வளவு பெரிய ஒரு தெய்வ பயத்திலே வாழ்கின்ற மனுஷனுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆகையாலே தான் அப்படி பயந்து வாழுகின்ற மனுஷனுடைய பிள்ளைகள் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கின்றார், அவர்களை பாதுகாக்கின்றார். நீதிமான்களுடைய சந்ததிகள் அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லை என்றெல்லாம் சங்கீதத்திலே நிறைய காரியங்களை பார்க்கின்றோம். காரணம் என்னென்றால், அவனுடைய ஜீவியத்திலே அந்த தெய்வ பயம், அதாவது தெய்வ பயம் என்று சொல்லுகின்ற வாழ்விலே அதை நாம் எப்படி பார்க்கின்றோம் என்று தெரியவில்லை. தெய்வ பயம் என்றால் தேவன் என்னை பார்க்கின்றார், ஆகையால் நான் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்துவிடக்கூடாது என்று எண்ணுகின்ற அது ஒரு தெய்வ பயம். அதுவும் ஒரு தெய்வ பயம்தான். தேவனுக்கு பயந்தவன் தான் பாவம் செய்யாமல் வாழ முடியும். ஆனால் இந்த யோபுவிலே அதையெல்லாம் தாண்டி அநேக காரியங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். ஆகையால் இந்த
காரியத்திலே இந்த பெற்றோர் அதாக்கும் இந்த பிள்ளைகள் என்கின்ற அந்த வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு பகுதிகள் இருக்கு என்பதை இந்த நாட்களிலே நாம் சிந்திக்க வேண்டும். நாம் தெய்வ பயத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தால் அந்த பிள்ளைகள் எந்த காலத்திலேயும் அந்த பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பார்கள். அது நாம் செய்யவில்லை, அது தேவன் தான் அதை செய்கிறார். நாம் தேவனுக்கு பயந்து வாழ்கின்றபடியினாலே அந்த வாழ்க்கையினுடைய அந்த ஆசீர்வாதத்தை தேவன் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றார். அடுத்த பகுதி அங்கே பார்க்கின்றோம். அதை யோபுவினுடைய 1 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிட்டு. இங்கே அடுத்தது கொடுத்த ஒன்று பார்க்கின்றோம். யோபு சும்மா காரணம் இல்லாமல் உமக்கு பயப்படவில்லை என்று பிசாசு அதாவது கர்த்தருக்கு சொல்லுகிறான். யோபு காரணத்தோடு தான் பயப்படுகிறான். என்ன காரணம் என்றால், நீர் என்ன செய்திருக்கிறீர்? அவன் வீடு, அவனுக்குண்டான தொழில்கள், அவனுக்குண்டான சொத்து பத்துகள், அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி பெரிய ஒரு பாதுகாப்பை வைத்து ஒரு நஷ்டம் வராமல், ஒரு துன்பம் வராமல், ஒரு பிரச்சனை வராமல், எல்லாவற்றிலும் அங்கே அவனை நீர் பாதுகாத்து கொண்டு சேதமில்லாத வாழ்விலே நீர் பாதுகாத்து கொண்டு இருக்கின்ற படியினால் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் தனக்கு எப்பவுமே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்தால் கர்த்தர் இப்படியெல்லாம் என்னை பாதுகாப்பார், என்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பார், என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பார், என்னுடைய தொழில்களை பாதுகாப்பார், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாப்பார், அதிலெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்பதற்காக கர்த்தருக்கு அவன் பயப்படுகிறான். தெய்வ பயத்தை 2 வாழ்க்கையிலே நாம் அதை பின்பற்ற முடியும். தேவன் நமக்கு ஒன்றை செய்ய வேண்டும். நாம் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால் தேவன் இப்படியெல்லாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பாதுகாப்பார், நம்மை வழிநடத்துவார். இல்லாவிட்டால் அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விடும் என்று நினைத்து கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கையும் இருக்கின்றது. அது பிசாசுக்கு நன்றாக தெரியும். மனுஷனை குறித்து பிசாசுக்கு நன்றாய் தெரியும். இந்த மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்றால் இவன் என்னத்துக்காக கர்த்தருக்கு பயப்படுகிறான்? இவன் இந்த பூமிக்குரிய காரியங்களிலே தான் நன்றாய் வாழ வேண்டும், தன்னுடைய சரீரத்திலே நன்றாய் வாழ வேண்டும், தன்னுடைய பிள்ளைகள் நன்றாய் வாழ வேண்டும் என்பதற்காக இவன் கர்த்தரை தேடுகிறானா? அவன் கர்த்தருக்கு பயந்து வாழுகின்றானா? இல்லாவிட்டால் அந்த தெய்வ பயத்திலே இன்னொரு வாழ்வு இருக்கின்றது. அந்த இன்னொரு வாழ்வைத்தான் பிசாசுக்கு தெரியும். அந்த இன்னொரு வாழ்வு என்னங்கிறது. ஆனால் நமக்கு கூட அது தெரியாது. நான் கூட அதையெல்லாம் பிற்பாடு அங்கே ரட்சிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 32 வருடம் 33 வருடம் ஆகின்றது. ஆனால் இந்த தெய்வமயத்திலே இருக்கக்கூடிய அந்த 2வது வாழ்க்கையை கூட நான் சொற்ப காலங்களுக்கு முன்பாக தான் நானே அந்த தேவனுடைய வார்த்தைகளினுடைய வெளிச்சத்திலே நான் கண்டுகொண்டேன். ஆனால் பிசாசுக்கு அது நன்றாகவே தெரியும். ஒரு மனுஷன் தேவனுக்கு பயப்படுகிறான் என்றால் 2 விதம் இருக்கின்றது. ஒன்று, இவன் சொன்னதை போல நீர் இதெல்லாம் சுற்றி இப்படியெல்லாம் அவனை பாதுகாக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர், உயர்த்தி வைத்திருக்கிறீர், இதிலே ஒரு சேதம் வந்து விடக்கூடாது, நஷ்டம் வந்து விடக்கூடாது என்பதற்காக அவன் உமக்கு பயந்து எப்போதும் அந்த ஆசீர்வாதத்தை தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவன் உமக்கு பயந்து உமக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று அவன் சொல்லுகின்றான். அவன் அவ்வாறு சொல்லும் பொழுதுதான் அவன் இவ்வாறு சொல்லுகின்றான், அவனுடைய சம்பத்தை தேசத்திலே பெருக பண்ணி இருக்கிறீர். எப்போதுமே நாம் தேவனுக்கு பயந்து நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை குறைவுபட்டு கண்டு போகாது. அதைத்தான் இந்த யோபுவினுடைய தெய்வபயத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 2வது காரியம். அவன் சம்பத்து பூமியிலே பெருக பண்ணினி. அதாவது யோபு உயர்ந்து கண்டே போனாரே ஒழிய தாழ்ந்து கண்டு போகவில்லை. நாம் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நாம் தாழ்ந்து கொண்டு போகின்றோம். தாழ்வு என்று சொல்லும் பொழுது துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், அது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் போகின்ற ஒன்று இருக்கிறது. மற்றபடி குடும்ப வாழ்க்கையிலே நாம் தாழ்ந்து போவது, இல்லாவிட்டால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தாழ்ந்து போவது, பூமிக்குரிய வாழ்க்கையிலே தாழ்ந்து போவது, அவனுடைய சம்பத்து அது பெருகி கண்டு போனது. ஆகையால் தேவனுக்கு பயந்து வாழுகிற ஒரு மனிதனுடைய வாழ்வு உயர்வடைந்து கொண்டே போகுமே ஒழிய
மேலிருந்து கீழே நோக்கி வராது. கீழிருந்து மேலே தான் போக முடியும், மேலிருந்து கீழே நோக்கி வராது. உதாரணத்துக்கு பாருங்கள், நாம் ஒரு காலத்திலே நாம் நம்முடைய பூமிக்குரிய பிரகாரமான வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, இதில் எல்லாம் நல்ல நல்ல ஒரு ஸ்தானத்திலே நாம் இருந்து கொண்டிருக்க முடியும். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நன்றாக இருந்து கொண்டு இருக்க முடியும். நம்முடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரங்கள் அங்கே அன்றன்றாடு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு எல்லாமே நன்றாக இருந்து கொண்டிருக்க முடியும். ஆனால் ஒரு சில சூழ்நிலை, ஒரு சந்தர்ப்பங்களிலே அந்த வாழ்க்கை கீழ் நோக்கி போக ஆரம்பிக்கின்றது. அதாவது ஒரு கடன் பிரச்சனைக்குள்ளே நாம் கீழ் நோக்கி போக ஆரம்பிக்கும். இல்லாவிட்டால் நம்முடைய குடும்பத்திலே ஒரு பெரிய ஒரு குழப்பங்கள், பிள்ளைகள் பெரிய ஒரு முரட்டாட்டம் பண்ணி ஒரு குடும்பத்திற்கு எதிராக, குடும்பத்திற்கு விரோதமாக செயல்படுகின்ற அந்த வாழ்விலே, இல்லாவிட்டால் அங்கே குடும்பத்திலே சரியான சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், இவ்வாறு பூமிக்குரிய பிரகாரமான காரியங்களிலே நாம் எதை செய்தாலும் வாழ்க்கையிலே அது தோல்வியாகவே முடிகின்றது. அதெல்லாமே நமக்கு ஒரு இழப்பாகவே முடிகின்றது. நாம் ஒன்றை ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கின்றோம், இது நமக்கு வெற்றி அளிக்கும் என்று ஆரம்பிக்கின்றோம். ஆனால் அதே காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நஷ்டமாக மாறுகிறது, தோல்வியாக மாறுகிறது. மேலும் நம் வாழ்க்கையிலே அங்கே துன்பத்துக்குள்ளும் கீழ்நோக்கி போகக்கூடிய வாழ்க்கைக்குள்ளே நாம் கடந்து போகின்றோம். அதுக்கும் ஒரு காரணம் என்னென்றால் தெய்வ பயம்தான் அதற்கு காரணம். யோபுவினுடைய சம்பத்து பூமியிலே பெருகிட்டு பார்க்கின்றோம். ஆகையால் நம்முடைய இந்த வாழ்க்கையிலே கூட தேவன் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையை அவர் எல்லா விதத்திலும் அவர் உயர்த்தி கண்டே போக விரும்புகின்றார். யாருக்கு என்று சொன்னால், தேவனுக்கு பயந்து வாழுகின்ற மனுஷனுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் கர்த்தர் உயர்த்தி கண்டே போவார். அவனுடைய வாழ்க்கை பூமியிலே நாட்கள் போக 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 ஒரு இந்த விஷயத்திலே ஒரு காரியத்தை கூட நானும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் உணர்கின்றேன். அவர் சம்பத்து பெருகிற்று என்று சொல்லும் பொழுது அவருடைய சரீரத்திலிருந்து, அவருடைய தொழில்களிலிருந்து, அவருடைய குடும்பத்திலிருந்து எல்லாமே அப்படித்தான் பெருகிக்கொண்டே போகும். இந்த வாழ்க்கையிலே நான் நிதானிக்கின்றேன், தேவனுக்கு பயந்து ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவருடைய சரீரத்தில் இருக்கின்ற வியாதி கூட பெருகிக்கொண்டு போகாது. ஆமேன். இதை எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் தெரியவில்லை. இது தெய்வ பயத்தினுடைய அடையாளம். அவருடைய சம்பத்து பெருகிற்று என்றால் அவருடைய வியாதி கூட அவருடைய வாழ்க்கையிலிருந்து அது நீங்கி கண்டுதான் போகுமே ஒழிய அந்த வியாதி அவனுக்கு அதிகரித்து கண்டு போகாது. இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ தெரியவில்லை. இது 100க்கு 100 யோபுவினுடைய தெய்வ பயத்திலிருந்து வருகின்ற உண்மை. என்னுடைய வாழ்க்கையிலும் அதை நான் உறுதிப்படுத்த முடியும். அது உண்மை. ஏன் அவ்வாறு? தேவன் எப்போதுமே வாழ்க்கையை கீழ் நோக்கி கொண்டு போவர் அல்ல. அதாவது அவருக்கு பயந்து வாழுகிற மனுஷனுடைய வாழ்க்கை கீழ் நோக்கி கொண்டு போவர்கள் அல்ல. பிள்ளைகள் எல்லாம் பாருங்கள், ஒரு காலத்திலே நல்லாக இருக்கின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட வயது வரும் பொழுது தாறுமாறாக குடும்ப வாழ்க்கையிலே குடும்பம் ஒரு கீழ் நோக்கி போக ஆரம்பிக்கின்றது. குடும்பத்துடைய மரியாதை, குடும்பத்தினுடைய கௌரவம், குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி, குடும்பத்துடைய சந்தோஷம், இல்லாவிட்டால் குடும்பத்துடைய பொருளாதாரம் எல்லாம் ஒரு கீழ் நோக்கி போக ஆரம்பிக்கின்றது. இதுக்கு காரணம் நாம் யாரும் நாம் நியாயம் தீர்ப்பதில்லை. அவ்வாறு குறைப்பட்டால் தேவன் அவ்வாறு அதுதான் காரணம் என்றல்ல. யோபுவுக்கு எல்லாவற்றையும் எடுத்து அது தேவன் சோதிக்கின்ற வாழ்வு ஒன்று இருக்கின்றது. அது தேவனுக்கும் அந்த மனுஷனுடைய தெய்வபயத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய காரியம். ஆனால் அந்த தெய்வபயம் உடைய வாழ்கின்ற மனுஷனுக்கு இந்த பிசாசு அவன் அறிந்து வைத்திருக்கிறான். பிசாசு அறிந்து வைத்திருக்கின்றான். தெய்வ பெயரிலே வாழ்ந்தால் கர்த்தர் இதையும் அவனுக்கு செய்வார் என்று பிசாசுக்கு தெரியும். இந்த பூமிக்குரிய இந்த சரீரத்துக்குரிய அவனுடைய வாழ்க்கையும் கர்த்தர் உயர்த்துவார். அதை பெருகத்தான் செய்வார். குறுக செய்ய மாட்டார், கீழ் நோக்கி செய்ய மாட்டார். அது வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் போகும் என்று அவ்வாறு சொல்லுவார். அதாவது குறைவிலிருந்து அவன் நிறைவை தேடிக்கொண்டு போவான். நிறைவிலிருந்து குறைவை தேடி வருவது தெய்வ பயத்தின் அடையாளம் அல்ல. இவ்வாறான வாழ்க்கையிலே சூழ்நிலைகளை இவ்வாறு நாம் சந்திக்கும் பொழுது நாம் சோதித்து பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தெய்வ பயம். நான் எந்த அளவுக்கு தெய்வ பயத்திலே வாழ்கின்றேன்?
தெய்வபயத்தினுடைய ஆவியிலே நான் குறைவுபட்டிருக்கின்றேனா? ஆகையாலே தான் இப்பொழுது நம்முடைய அந்த காரியங்கள் எல்லாம் சம்பத்து அதை பெருக பண்ணினீர் என்றதெல்லாம் இப்பொழுது குறைந்து கொண்டு போகின்றது. ஆகையால் இதற்கு இவ்வாறெல்லாம் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நாம் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கெல்லாம் நாம் வெட்கப்பட வேண்டிய தேவை இல்லை. ஐயோ, இப்படியெல்லாம் குறைவுபடுகிறபடினா நான் தெய்வனுக்கு பயப்படவில்லை என்று மற்றவர்கள் என்னை குறித்து அவர்கள் காண்பார்களோ, என்னை குறித்து அவர்கள் நினைப்பார்களோ. நாம் சரியான இடத்திலே சரியான காரியத்தை நாம் கண்டுபிடித்து விடணும். ஒரு வியாதி என்று போகின்றோம், ஏதோ நம்முடைய சரீரத்திலே நமக்கு இயலாமல் இருக்கின்றது, ஆனால் என்னென்று நமக்கு தெரியவில்லை. நாம் வைத்திய இடத்திலே போகின்றோம், எல்லா டெஸ்ட்டும் செய்கின்றார்கள். அங்கே இரத்தம் எடுக்கின்றார்கள், அங்கே யூரின் எடுக்கின்றார்கள், ECG எடுக்கின்றார்கள், ப்ரெஷர் பார்க்கின்றார்கள், சுகர் பார்க்கின்றார்கள், அங்கே எக்கோ பார்க்கின்றார்கள், எல்லாமே பார்க்கின்றார்கள். எல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒன்றிலே நான் அதுக்கு என்ன காரணம் என்பதை அவர்கள் அதை பார்த்து அதை சொல்லுகின்றார்களே. ஆகையால் இப்பொழுது நாம் என்ன எண்ண முடியும்? நான் இப்பொழுது எனக்கு இயலாதென்று வைத்தியசாலைக்கு போனால் ஐயோ மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், இவருக்கு ஒரே வருத்தம், ஒரே ஆஸ்பத்திரி என்று போய்கொண்டிருக்கிறார், என்ன வருத்தம் என்றே கண்டுபிடிக்கவில்லையாம், ஏதோ மோசமான வருத்தம் இருக்கு என்று இவர்கள் எல்லாரும் நினைத்து ஏதாவது பேசி விடுவார்களோ என்று எண்ணி அவன் போகாமல் இருந்தால் அதனாலே நஷ்டம் யாருக்கு? அவ்வாறு நம்மை குறித்து நினைப்பவர்களுக்கா, நமக்கா? யாருக்கு நஷ்டம்? நமக்குத்தான் நஷ்டம். ஆகையால் தெய்வபயத்தினுடைய குறைகளை நாம் நிதானித்து நம்மை நாம் நியாயம் தீர்க்கும் பொழுது அதனாலே சில நேரங்களிலே நாம் தவறிழைத்து இருக்கின்றோம். தெய்வபயத்திலே குறைபட்ட வாழ்விலே நாம் குறைபட்டபடியினாலே அவ்வாறெல்லாம் நடந்திருக்கின்றது என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிதானிக்கும் பொழுது நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அந்த வாழ்க்கையை நாம் எந்த அளவுக்கு நாம் அதை தைரியமாய் பேசி நம்முடைய நிலைகளை தேவனுக்கு தெரியப்படுத்தி நாம் வாழ வேண்டும். அவ்வாறான வாழ்க்கையிலே நம்முடைய கடந்த காலங்களை கூட நாம் சோதித்து பார்த்தால், வாழ்க்கையை நாம் கடந்து வந்த பாதைகளை நாம் பின்னுக்கு திரும்பி வாழ்க்கையிலே நமக்கு ஏற்பட்ட சிறுமைகள், வாழ்க்கையிலே ஏற்பட்ட அங்கே கீழ் நோக்கி நாம் போன காரியங்கள், நம்முடைய பிரச்சனைகள், அது குடும்பத்திலேயோ பொருளாதாரத்திலேயோ வேறு எந்த பூமிக்குரிய காரியங்களோ நம்முடைய சரீரத்திலேயோ, இதெல்லாவற்றுக்கும் காரணம் தெய்வ பயம் இல்லை. என்னுடைய ஜீவியத்தை நான் சொல்லுவேன், நான் தெய்வனுக்கு பயப்படாமல் இருந்த வாழ்க்கையிலே என்னுடைய ஜீவியம் மேல் நோக்கி மேலிருந்து கீழ் நோக்கி சென்றதையும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்டிருக்கின்றேன். அது தேவன் என்னை சோதித்தார் என்று நான் சும்மா தேவன் என்னை சோதித்தார், தேவனுடைய அன்புக்காக அவர் என்னை பரீட்சை பார்த்தார் என்று சொல்லி உங்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் சொல்லி ஏதோ என்னை பெரிய ஆவிக்குரியவனாக காண்பிப்பதற்கெல்லாம் எனக்கு விருப்பமே இல்லை. ஏனென்றால் நான் யாருக்கு முன்பாக வாழ வேண்டும்? தேவனுக்கு முன்பாகத்தான் வாழ வேண்டும். ஆகையால் என்னுடைய தவறை, என்னுடைய பலவீனங்களை உங்களுக்கெல்லாம் சொல்லுவதற்கு நான் வெட்கப்படவில்லை. நான் தேவனுக்கு பயந்தால் அவன் தேவனுக்கு முன்பாக நேர்மையாக இருப்பான், உண்மையாக இருப்பான். என்னுடைய கண்ணிலே ஏற்பட்ட பிரச்சனை கூட அது தெய்வபயத்தினுடைய குறைவினாலே வந்ததுதான். அதை கூட நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லுகின்றேன். ஆகையால் தேவன் என்னை இவ்வாறெல்லாம் சோதித்தார் என்று சொல்லி என்னுடைய விசுவாசத்தை புடமுடுவதற்காக சோதித்தார் என்றில்லை. தேவன் அன்புள்ளவர். அவர் அந்த பாடலில் நான் பாடுவதை போல நான் ஒவ்வொரு பாடல் எழுதின பாடல்கள் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையை கொண்டுதான் நான் எழுதினேன். ஏதோ வரிகளிலே நல்ல வரிகளை போட்டு எழுத வேண்டும் என்றில்லை. அங்கே அந்த அன்பான தெய்வமே அந்த பாடலை கூட நான் எழுதும் பொழுது அங்கே உம்மை நான் மறந்தேன், வார்த்தை இழந்தேன், உம்மை விட்டு பிரிந்தேன், உலகம் பின்னடந்தேன். அதை சொல்லிவிட்டு தான் அடுத்த வரியிலே தேடி தேடி என்னை வந்தீரையா, அன்பான சிற்சையால் அனைத்தீரையா. அப்படி தெய்வபயம் இல்லாமல் நான் வாழ்ந்த வாழ்க்கையிலே தான் இந்த அன்பான சிற்சையாக கர்த்தர் இவ்வாறான ஒரு காரியத்தை கூட என்னுடைய சரீரத்திலே கர்த்தர் அனுமதித்தார். அந்த வாழ்க்கையிலே குறைவு என்கின்ற ஒன்று வரும் பொழுதெல்லாம் அங்கு நடக்கின்ற பிரதான காரியமே தெய்வபயத்தினுடைய குறைபாடுதான். அதை கற்றுக்கொள்ள தேவன் எனக்கு இரக்கம் செய்தார். தெய்வபயத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தையினாலே உயிர்ப்பித்தார். அந்த வாழ்க்கையிலே அதை நான் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய ஜீவியத்திலே கர்த்தர் அவருடைய சம்பத்து பெருகினது என்பதை போல
அந்த ஒரு மேல் நோக்கி கொண்டு போகக்கூடிய அந்த வாழ்க்கை கூடாக கர்த்தர் வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்தார். ஏன், எதற்காக என்றால், தெய்வபயம் என்பது தேவனிடத்திலிருந்து ஒரு பாதுகாப்பை எப்போதும் வைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. அந்த வாழ்க்கையிலே அது ஒரு பக்கம்தான், தேவன் அதை செய்வார். ஆனால் அந்த ஜீவியத்திலே கூட நாம் நம்முடைய வாழ்க்கை எந்தெந்த சூழ்நிலைகளெல்லாம் பின்னோக்கி போகின்றதோ கீழ் நோக்கி போகின்றதோ அதிலே கர்த்தர் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே இடைப்படாமல் இருக்க முடியாது. அதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் தேவன் அவ்வாறு செய்வாண்டில்லை. சில சில விஷயங்களிலே சிக்ஷை நிமித்தமாய் கர்த்தர் சில காரியங்களை செய்வார். அது தொழில் ரீதியிலே என்னுடைய தொழில் வியாபாரத்தை ஒடுக்கும்படிக்கு ஒரு 5-6 வருடத்திற்கு 7 வருடத்துக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரி அவர்கள் வியாபாரத்தை ஒடுக்கும்படிக்கு எனக்கு எதிராக வந்து அதை ஒடுக்கும்படிக்கு இல்லாமல் செய்யும்படிக்கு அவர்கள் வந்தார்கள். நான் இந்த தொழிலையோ இல்லாவிட்டால் எனக்கு தொழில் செய்கின்ற தொழிலாளிகளையோ இல்லாவிட்டால் பணத்தையோ எதையுமே நான் நம்புவதில்லை. தேவனை மட்டும்தான் நான் நம்பி அதை செய்து கொண்டிருக்கின்றேன். தேவனுக்கு எது சித்தமோ அதுதான் நடக்கும். ஆகையால் யாரை குறித்து நான் பயப்படவில்லை. எந்த பெரிய வியாபாரி வந்து என்னை ஒடுக்கிவிட்டால் இந்த தொழிலை என்ன செய்வேன், இந்த வியாபாரத்தை எப்படி கொண்டு நடத்துவேன், அதெல்லாம் சிதறிப்போய் விடுமே என்றெல்லாம் யோசிக்கவே இல்லை, பயப்படவே இல்லை. அதை கர்த்தர் எனக்கு தந்திருக்கின்றார். ஆகையால் தேவன் அந்த வாழ்க்கையை 3 மாதம் தாலே அவர்களுடைய வாழ்க்கை அதெல்லாம் அவர்களுக்கு தோல்வி அடைந்து வெற்றி அளிக்காமல் போய் அவர்கள் கடைசியிலே எல்லாவற்றையும் விட்டு போய்விட்டார்கள். அவ்வாறான வாழ்க்கையிலே கர்த்தர் அதை உயர்த்தினாரோடைய கீழ் நோக்கி கொண்டு போகவில்லை. அதெல்லாம் ஒரு தெய்வத்திலிருந்து நாம் வாழுகின்ற காரியங்கள். இவ்வாறான ஒரு ஜீவியத்திலே அந்த வாழ்க்கையை யோவிடத்திலிருந்து நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே யோபு ஒரு குடும்பத்திலே வாழ்ந்த மனுஷன். இந்த குடும்ப வாழ்க்கையிலே பிள்ளைகள் எப்படி கீழ்ப்படுகின்றார்கள், அதுக்கு தெய்வ பயத்தினுடைய வாழ்வு தான் முக்கியத்துவம். நம்முடைய சம்பத்து அப்படி மேல் நோக்கி போகின்றது. சரீரத்தில் இருக்கலாம், நம்முடைய தொழிலில் இருக்கலாம், நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையில் இருக்கலாம். அது பெருகி கொண்டு போகின்றது. அது குறைந்து கொண்டு போகிறது என்றால் அந்த காரியத்திலே நாம் நம்மை சோதித்து பார்த்து, ஆண்டவரே நான் நமக்கு உண்மையாய் பயந்து வாழுகிற மனுஷனாக இருக்கின்றேனா என்று நாம் சோதித்து நம்மை அந்த பகுதியிலே சரிபடுத்த வேண்டும். அப்படி இல்லை என்றால் சம்பத்து பெருகாது, கீழ் நோக்கி போய்கொண்டே இருக்கும். சரீரத்திலே வியாதிகள் கூட ஆரோக்கியமாகாமல் அதிகரித்து கொண்டே போய்கொண்டிருக்கும். தெய்வ பயம் ஆசீர்வாதத்தை தான் நமக்கு கொடுக்கும். அடுத்த பகுதியை பார்க்கின்றோம். இவ்வாறெல்லாம் காரியம் நடந்து பொற்பாடு பிசாசு சொல்லுகின்றான், இதையெல்லாம் இப்படி செய்தபடினாலே தான் அவன் உமக்கு பயப்படுகின்றான், இதையெல்லாம் அவனை விட்டு எடுத்து பார்ப்போம். அவனுக்கு தெரியும் இதனாலே அவர் பயப்படவில்லை என்று தெரியும். ஆனால் அவன் ஒன்று வைத்திருந்தான், சாத்தான். தேவனுக்கு பயப்படுகிறது இது ஒன்று, இன்னொன்று இருக்கின்றது. அதைத்தான் சாத்தான் சோதிப்பதற்கு முயற்சி செய்தான். இவன் இதெல்லாம் விட்டு விட்டால் அவன் ஒருவேளை அவன் தேவனை தூசிக்க மாட்டான் என்று நினைத்து அதையெல்லாம் செய்கின்றான். அவ்வாறு அவன் கேட்கும் பொழுது ஆண்டவர் அனுமதி கொடுக்கும் பொழுது இவ்வாறு அவர்கள் விருந்து உண்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த வீட்டிலே அவர்களுடைய அந்த வேலைக்காரன் ஓடி வந்து ஒருவன் சொல்லுகிறான், ஐயோ எஜமானனே, அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது, கழுதைகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது, ஒட்டகங்களை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது சபையார் வந்து விழுந்தார்கள், கழுதையர் வந்து விழுந்தார்கள், விழுந்து எல்லாவற்றையும் ஓட்டி கொண்டு போனார்கள், வேலைக்காரர் எல்லாம் வெட்டி விட்டார்கள். அடுத்தடுத்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் பிற்பாடு நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 17ஆம் வசனத்திலிருந்து அதை வாசித்து பார்க்கலாம். இவன் பேசிக்கொண்டிருக்கையில் என்று பார்க்கின்றோம். அடுத்த கட்டமாக 19 வசனத்திலே இவன் பேசிக்கொண்டிருக்கையில், அடுத்த கட்டமாக 16 இவன் பேசிக்கொண்டிருக்கையில், அடுத்த 17 இவன் பேசிக்கொண்டிருக்கையில், அப்படியெல்லாம் அடுத்தடுத்து வந்து சொல்லிக்கின்றான். யோபு வாய் திறந்து என்ன நடந்தது, எப்படி நடந்தது, அவர்கள் எப்படி வந்தார்கள், நீங்கள் என்ன செய்தீர்கள் என்றெல்லாம் கேட்கல. ஒரு பிரச்சனைங்கிறது ஒன்று வரும் பொழுது, யாராவது வந்து ஒரு பிரச்சனையை வந்து நமக்கு சொல்லும் பொழுது நாம் பதில் ஏதாவது அவளிடத்திலே கேட்கின்றோம், பேசுகின்றோம், அதுக்கு நமக்கு ஒரு நேரம் கிடைக்கின்றது. ஆனால் யோபுவுக்கு அதை திருப்பி கேட்பதற்கு நேரம் கிடைக்கவில்லை. இவன் பேசிக்கொண்டிருக்கையிலே, அவன் பேசி முடித்து கொண்டிருக்கும் பொழுதே அடுத்தவன் வந்து விட்டான்.
அடுத்தவன் வந்து சொல்லுகிறான், அவர்கள் அந்த ஒட்டகங்கள் எல்லாம் சாய்த்து கொண்டு போய்விட்டார்கள், கழுதைகள் எல்லாம் சாய்த்து கொண்டு போய்விட்டார்கள், வேலைக்காரெல்லாம் வெட்டி விட்டார்கள், எருதுகள் எல்லாம் அங்கே கொண்டு போய்விட்டார்கள், அங்கே இவ்வாறு ஆடுகள் எல்லாம் கொண்டு போய்விட்டார்கள், அழித்து விட்டார்கள் என்று இப்படியே அடுத்தடுத்து பேசி பேசி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய இருதயம் யோசித்து பாருங்கள். ஒரு துன்பத்திற்கு மேலே அடுத்த துன்பம் அடுத்ததாய் வரும்பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கின்றது? எவ்வளவு குழப்பம் அடைந்திருப்போம், எவ்வளவு டென்ஷன் அடைந்திருப்போம். இப்படி எல்லாம் அவன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இதெல்லாம் முடித்து விட்டு அவ்வாறு அவன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அடுத்த கட்டம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். மன்னிக்கவும். அப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அடுத்தவன் வந்து சொல்லுகின்றான், நம்முடைய குமாரர் விருந்துகள் உண்டு கண்டிருக்கும் பொழுது அங்கே 4 பக்கம் காற்று வீசி அந்த தூணெல்லாம் முடிந்து வீடு விழுந்து நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் செத்து விட்டார்கள், பிள்ளைகள் எல்லாம் செத்து விட்டார்கள். மனுஷனாக இருக்கிற ஒரு மனுஷனுடைய உணர்வு எப்படி இருக்கும்? சாதாரணமாக நம்முடைய பிள்ளைகள் ஆக்சிடென்ட் பட்டு விட்டார்கள் என்று கேள்விப்பட்டால் ஒரு பெற்றோர் என்ன செய்கின்றார்கள்? அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது? எவ்வளோ பதட்டம் அடைகின்றார்கள், ப்ரெஷர் கூடுகின்றது, சுகர் கூடுது, ஹார்ட் அட்டாக்கு கூட வர அதிர்ச்சி, செய்தியை கேட்டவுடன் அதிர்ச்சி. நான் சொல்லுகின்றேன், தெய்வ பயத்திலே நாம் வேரூன்றி வாழ்ந்தால் இந்த ப்ரெஷர் கூடுவது, இந்த சுகர் கூடுவது, இது எல்லாம் தெய்வ பயத்தின் ஆசீர்வாதம் அல்ல. நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ தெரியவில்லை. ஏனென்றால் ஏன் அதனுடைய ஆசீர்வாதம் இல்லை என்றால் அதுக்கு காரணம் இருக்கின்றது. தெய்வ பயம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. சும்மா ஆண்டவர் இவன் எனக்கு பயப்படுகிறான் என்று சொன்ன சாட்சி வந்து ஏதோ ஒரு சாதாரணமான சாட்சி என்று நீங்கள் எண்ண முடியாது. அதுக்காகத்தான் இதையெல்லாம் இந்த யோபுடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றார். ஒரு சாதாரணமான ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை கேட்கும் பொழுது, ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை கேட்கும் பொழுது, நம்முடைய குடும்பத்தை குறித்ததான ஒரு சேதமான ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது, ஒரு பிள்ளைக்கு நடக்கிற விஷயத்தை கேட்கும் பொழுது, சரீரத்திலே நம்முடைய நிலை எப்படி இருக்கின்றது? நமக்கே வியாதி வந்து நம்மை அவசர சிகிச்சை என்கின்ற பகுதிக்குள்ளே கொண்டு போய் விடுகின்றார்கள். ஏன்? என்ன காரணம்? அது ஏன் நாம் யோசித்தோம்? அது ஏன் சுகர் கூடியது? ஏன் ப்ரெஷர் கூடுது? ஏன் யோசிக்கின்றோம்? என்ன காரணம்? அந்த காரணத்தை யோவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்த்து விட முடியும். 8 பிள்ளைகளும் ஒரே நேரத்திலே சாகின்றார். இங்கே உள்ள யாருக்காவது அப்படி நடந்தால் நாம் எப்படி இருப்போம்? இதையெல்லாம் யோபு பிள்ளைகள் செத்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டால், ஒரு ஆக்சிடென்ட் நடந்து விட்டது, உங்களுடைய கணவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்து விட்டது, உங்களுடைய பிள்ளைக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்து விட்டது என்றால் முதலாவது செய்கிற வேலை என்ன? எங்கே நடந்தது, எப்படி நடந்தது என்று உடனே ஏதாவது ஒரு பைக்கை பிடிக்கின்றோம், ஏதாவது ஆட்டோவை பிடிக்கின்றோம், ஏதாவது ஒரு வாகனத்தை பிடிக்கின்றோம், வேகமாக அது நடந்திருக்கிற இடத்துக்கு போகின்றோம், இல்லாவிட்டால் ஆஸ்பத்திரி போகின்றோம். இதுதான் நம்முடைய மனநிலை. இது தெய்வ பயத்தினுடைய அடையாளம் அல்ல. இது மனுஷியத்தினுடைய உணர்வுகள். மனுஷனாய் வாழ்ந்தால் மனுஷனுக்கு உணர்வு இருக்கும், இல்லை என்று இல்லை. வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஆபத்துகள், துன்பங்கள், பிரச்சனைகள் வந்தால் அப்படிப்பட்ட உணர்வுகள் மனுஷனுக்கு இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி தெய்வ பயம் என்றால் என்ன? அதுதான் அங்கே இருக்கக்கூடிய பிரதான காரியம். யோபு அதை செய்யவில்லை. வடிவாக யோபுடைய வாழ்க்கையிலே அது பாருங்கள், வாசித்து இதையெல்லாம் கேட்கும் பொழுது அந்த இடத்தை போய் பார்க்க வேண்டும். 8 பிள்ளைகளும் செத்து விட்டார்களா என்று அவர்கள் இருந்த வீட்டை தேடி ஓடவில்லை, அவர்களை பார்க்க வேண்டும் என்று ஓடவில்லை. அந்த சூழ்நிலைகளை குறித்து திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை கூட விசாரிக்கவில்லை. யோபு செய்த ஒரு காரியம் 20வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து. இங்கே பார்க்கின்றோம் யோபு செய்த காரியம் பாருங்கள். நாம இருந்தால் என்ன செய்திருப்போம் என்பது நமக்கு தெரியும், அதை நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. யோபு என்ன செய்தார் பாருங்கள். இதையெல்லாம் கேட்டு அவர் என்ன செய்தார்? பணிந்து. அந்த வசனத்திலே கடைசியை பாருங்கள், கடைசி சொல்லை பாருங்கள். பணிந்து. யாரை பணிந்தார்? யோபு யாரை பணிந்தார்?
இத்தனை துன்பத்தையும் கண்ட ஒரு மனுஷன் தேவனை பணிகின்றான். கற்பனையிலே கூட எண்ணி பார்க்க கூட நம்மளால் முடியாது. இப்போது பாருங்கள், தெய்வம் என்பது அவ்வளவு சாதாரணமான காரியமா? உங்களுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு 5 பிள்ளைகள் இருக்கிறான்னு வைத்துக்கொள்ளுங்கள். 5 பிள்ளைகளும் செத்து விட்டார்கள், ஒரே நேரத்திலே செத்து விட்டார்கள் என்றால், அந்த நேரத்திலே நம்முடைய சிந்தனையிலே, நம்முடைய எண்ணத்திலே, நம்முடைய இருதயத்திலே ஆண்டவரை நாம் பணிந்து ஆண்டவரிடத்திலே ஜெபித்து விட்டு நாம் மற்ற காரியங்களை பார்ப்போம் என்று அப்படி சிந்திப்போமா? இல்லாவிட்டால் எப்படி இருக்கும்? ஒரு பிள்ளை செத்தாலே படாத பாடு நாம் படுகின்றோம். காரணம் என்ன? இதுதான் தெய்வ பயத்தின் ஆழம். சாதாரணமான வார்த்தை இல்லை தெய்வ பயம். அத்தனை சூழ்நிலைகளிலே தான் யோபு முதல் செய்த காரியம், தெய்வத்தை பணிந்தார். ஏன் பணிந்தார்? அந்த பணிந்து கொண்டதிலே யோபு வெளிப்படுத்தின ஒரு வார்த்தை, அதை இங்கே நாம் வாசிக்க முடியாதில்லை. ஆனால் அது வெளிப்படுத்தின வார்த்தை என்னென்றால், இந்த பூமியிலே நீர்தான் எனக்கு முக்கியம், இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கையிலே நீர்தான் எனக்கு பிரதானம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே உம்மை மட்டும்தான் நான் என்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும். ஆறுதல் தேடி மனிதரிடத்திலே ஓடவில்லை யோபு. அதை விசாரிப்பதற்கு ஆட்களை அனுப்பி, இல்லாவிட்டால் தனக்கு ஒத்தாசை செய்யும்படிக்கு சொந்த பந்தங்களை அனுப்பி தன்னோடு வைத்துக்கொண்டு காரியங்களை பார்க்க வேண்டும் என்றெல்லாம் யோபு இருக்கவில்லை. தேவரீர் நீர்தான் எனக்கு எல்லாம். அதை கீழே அவர் சொல்லும் பொழுதுதான் சொல்லுகின்றார், தாயில் கற்பத்திலிருந்து நான் நிர்வாணியாய்த்தான் வந்தேன், நிர்வாணியாகத்தான் நான் அந்த இடத்துக்கு போவேன் என்று அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தையிலே அடங்கி இருக்கக்கூடிய பிரதான காரியம் எல்லாம், என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் மட்டும்தான் எனக்கு சொந்தமானவராயிருக்க வேண்டும், அதை நான் இழந்து விடக்கூடாது. இதுதான் தெய்வ பயம். இந்த ரகசியம் பிசாசுக்கு வடிவாக தெரிந்திருந்தபடியினாலேதான் பிசாசு இதைத்தான் யோபுவிடத்திலிருந்து நீக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். அதாவது இவன் தேவனை, அவன் ஆண்டவருக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் நீ இப்படியா செய்யும், அவன் தூசிக்கிறானா இல்லையா? அப்புறம் அதாவது தூசிக்க வேண்டும், வாயை திறந்து தேவனை தூசிக்க வேண்டும். என்ன தூசிப்பு? ஆண்டவரே உம்மை நம்பியிருந்த எனக்கு ஏன் ஆண்டவரே இப்படியெல்லாம் செய்துட்டீங்க? ஏன் ஆண்டவரே இப்படி ஒரு துன்பத்தை எனக்கு தரவா வேணும்? நீர் என்னை பார்த்து கொண்டு இருக்கவில்லையா? உமக்கு கண் இல்லையா? உலகத்தில் சொல்லுவதை போல் என்று ஒரு வார்த்தை தேவரை நோக்கி சொன்னால் பிசாசு அவருடைய தெய்வ பயம் முழுவதும் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். அதைத்தான் அவரிடத்தில் எதிர்பார்த்தார். ஆனால் யோபு ஏதோ மனுஷருக்காக தேவனை தேடவில்லை. யோபுனுடைய இருதயத்திலே தெய்வ பயம் ஆழமாய் வேரூன்றி இருந்தபடியினால் யாரும் போதிக்கவில்லை. யோபு இதையெல்லாம் கேட்டு தேவனை பணிந்து, ஆண்டவரே நீரே என் வாழ்க்கையிலே உம்மை இழந்து விடக்கூடாது. நான் எதை இழந்தாலும், பிள்ளைகளை இழக்கலாம், சொத்து பத்துக்களை இழக்கலாம், எனக்குண்டான எல்லாவற்றையும் இழக்கலாம், உம்மை மட்டும் நான் இழந்து விடக்கூடாது. ஆண்டவரே நீர் எப்போதும் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று அப்படியே பணிந்தாரே. பாருங்கள், இவ்வளோ பெரிய நினைத்தே பார்க்க முடியாத ஆச்சரியமான வாழ்க்கை. இதுதான் தெய்வ பயம். ஆகையால் தெய்வ பயம் என்ற அந்த வார்த்தையை சாதாரணமாய் நாம் எடுத்துக்கொண்டு அங்கே பாடல் படிக்கும்போது கூட தெய்வ பயத்திலே வாழ வேண்டும் என்று சாதாரணமாய் அந்த வார்த்தைகளை நாம் எடுத்துவிட முடியாது, கூடாது. தெய்வ பயத்தின் ஆழம் அந்த அளவு. தனக்குண்டான எல்லாமே இல்லாமல் போனாலும் தேவனை பணிகின்றானே, உம்மை நான் இழந்து வாழக்கூடாது, நீர் மட்டும் எனக்கு வேண்டும், அது மட்டும் எனக்கு போதும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கே நாம் என்ன பாடுபடுகின்றோம். யாராவது ஒரு தீமை செய்து விட்டார்கள், யாராவது நம்மை அவமானப்படுத்தும்படிக்கு பேசிவிட்டார்கள், யாராவது இல்லாத ஒன்றை சொல்லிவிட்டார்கள், எவ்வளவு கோபம், எவ்வளவு ஆத்திரம், எவ்வளவு வாக்குவாதம், எவ்வளவு முரட்டாட்டம்.
இத்தனை பாடுகளையுமே அடுத்தடுத்து ஒரு மனுஷன் சந்தித்தால் பிரஷர். நான் நினைக்கின்றேன், இந்த காலத்திலே வாழ்கின்ற இல்லாமல் அப்படி இருந்தால் காட்டடையை வெட்டித்து அந்த இடத்திலே மரித்து விடுவான். ஜோபு வாழ்க்கையிலே இவ்வாறு இருந்தார். இதெல்லாம் தாண்டி பிசாசு திரும்பவும் இல்லை, அவனை தொட வேண்டும், அவனை நான் தொட வேண்டும், அவனுடைய சரீரத்தை தொட வேண்டும், போய் தொடு என்று சொன்னார். அதையும் போய் தொட்டான். உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் கொடிய புண்களாலே ஜோவுடைய சரீரத்தை அப்படியே அவன் வியாதிப்பட வைத்து, கடிகளினால் வியாதிப்பட வைத்து, பாருங்கள், ஒரு புண் வந்து விட்டது, கொடிய புண் வந்திருக்கின்றது. இந்த புண்ணிலே ஒரு கடி வந்தால் எப்படி இருக்கும்? சும்மா தோலிலே கடிக்கிறது என்றால் நாம் என்ன செய்வோம்? கையாலே நாம் சொரிந்து விட்டு நாம் சொரிந்து கொண்டு இருக்க முடியும். ஆனால் ஒரு கொடிய புண்ணிலே கடி வந்தால், அந்த புண்ணை சொரிந்தால் என்ன நடக்கும்? வேதனை எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட வேதனை தான் ஜோபு. வெறும் புண்ணால மட்டும் விட்டு விடவில்லை, கடியையும் கொடுத்தார். அதையும் சொரிய அங்கே இரத்தம் வடிந்து கொண்டிருக்கும். அந்த இரத்தத்திலிருந்து வருகின்ற வலிகள், வேதனைகள் இப்படியெல்லாம் வரும் பொழுது கூட ஒரு மனுஷனுடைய இப்படி இருந்த எண்ணத்திற்கு கெதியில் செத்து போனால் நல்லது. நாம் கூட சில நேரங்களில் மன வேதனையினாலே இந்த வார்த்தைகளை கூட நாம் பேசுவதை கூட கேட்க முடியும். நம்முடைய மனதிலே கூட சில சிந்தனைகள் வர முடியும். இது என்ன வாழ்க்கை? நரக வாழ்க்கை. இந்த நரக வாழ்க்கையை வாழ்வதை விட செத்து போய்விடலாம் என்று சொல்லுவார்கள். குடும்பத்திலே பிரச்சனைகள் வந்தால், இல்லாவிட்டால் ஒரு வியாதியிலே தொடர்ச்சியாக வேதனைப்பட்டு நிற்கும் பொழுது இந்த வியாதியின் வேதனையில் இருப்பதை விட செத்து விடலாம் என்று சிலர் தற்கொலை கூட பண்ணுகிறார்கள். அந்த அளவுக்கு அவருடைய வேதனை. ஆனால் யோவனுடைய வேதனையை பாருங்கள், புண்ணை கூட சொரிந்தால் எப்படி இருக்கும்? அவ்வளவு வேதனையிலே இருக்கும் பொழுது யோவனுடைய மனைவி வந்து அவள் சொல்லுகின்றாள், அவள் யோவனுடைய வாழ்க்கையில் ஒன்றை கண்டுவிட்டாள். இவருக்கு என்னை விட, பிள்ளைகளை விட, சொத்து பத்துகளை விட, சம்பத்தை விட இவருக்கு தேவன் மட்டும்தான் முக்கியம் என்பது யோவனுடைய மனைவிக்கு நன்றாக தெரிந்து விட்டது. ஏனென்றால் அவர் தெய்வ வயத்திலே வாழ்கின்றார் என்பது தெரிந்தபடினால் வந்து சொல்லுகின்றாள், இனியும் ஏன் தேவன் தேவன் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றீர்? பாருங்கள், தேவன் தேவன் என்று யோபு எல்லாவற்றுக்கும் தேவனே பணிந்து, தேவனே தன்னுடைய வாயிலே துதித்து அவர் பேசிக்கொண்டிருப்பதை கேட்ட மனைவியால் பொறுக்க முடியவில்லை, ஆத்திரம் பொறுக்க முடியவில்லை. அவள் சொல்லுகிறாள், தேவனை தூசித்து விட்டு செத்து போகும் என்ற ஒரு புருஷனை பார்த்து சொல்லுகிறார். அவளுக்கு ஒரு வியாதியும் இல்லை, அவளுக்கு ஒரு வேதனையும் இல்லை, அவள் நன்றாயிருக்கிறாள். அடுத்தவனுடைய துன்பத்தை அவளால் தாங்க முடியவில்லை. துன்பத்தை மனுஷன் தாங்கி கொண்டிருக்கின்றானே, அந்த மனுஷனை பார்த்து ஒரு துன்பமே படாதவள் சொல்லுகின்றாள், தேவனை தூசித்து விடும். சரீரத்திலே நன்றாய் இருந்து கொண்டே அவளால் தேவனை மகிமைப்படுத்த முடியவில்லை, அவளே தேவனை தூசிக்கிறாள், வந்து தூசித்து விடும். அந்த வியாதியெல்லாம் ஜோபு தன்னுடைய வாழ்க்கையிலே காணும் பொழுதும் அவர் என்ன செய்கின்றார்? அந்த ஜோபுவின் அந்த 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஜோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில், மன்னிக்கவும், 2ஆம் அதிகாரம் 20வது வசனம், 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். இல்லை 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், 8வது வசனத்தை வாசி. அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். இங்கே சாம்பலில் உட்கார்ந்தான். இந்த சாம்பல் எதை குறிக்கின்றது? பழைய ஏற்பாட்டிலே தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்துவதற்காக இந்த சாம்பலிலும் புழுதியிலும் உட்காருவார்கள். உபவாசம் என்று வரும்பொழுது அவன் சாம்பலிலே உட்காருவது வந்து தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்துவது. அதான் அந்த சாம்பலில் உட்காருவது. இந்த கொடிய புண்களெல்லாம் வந்து ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை வரும்பொழுது கூட ஜோபு சாம்பலிலே உட்கார்ந்தாராம். அதாவது தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினாராம். தாழ்த்தி தான் ஒன்றுமில்லை. இவ்வாறான ஒரு ஜீவியத்தை தான் ஜோபுனுடைய தெய்வ பயம். இப்பொழுது நாம் என்ன சொல்ல முடியும்? தெய்வ பயத்திலே உண்டாகின்ற ஆசீர்வாதம் இது எவ்வளவு கனமானது, அது சாதாரணமானதா? நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே
நாம் குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய பொருளாதார வாழ்க்கையிலே, சரீரப்பிரகாரமான வாழ்க்கையிலே நமக்கு வரக்கூடிய சோதனைகள், துன்பங்கள், நெருக்கங்கள் மத்தியிலே நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நமக்கு நாமே சொல்லிக்கொண்டு வாழ்ந்தாலும், ஆனால் இப்படியான சூழ்நிலைகள் எல்லாம் ஜோபுவை போன்ற அந்த வாழ்வு எங்களிடத்திலே இருக்கின்றதா? இந்த உலகத்திலே எதுவும் எனக்கு தேவையில்லை, உண்மை மட்டும் நான் இழந்து விடக்கூடாது என்ற வாழ்வில் இருந்தால் தனக்குண்டான எல்லாமே போனாலும் அவன் தேவனை தன்னுடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலைகளிலும் பற்றி கொண்டு வாழ்வானே. அதைத்தான் ஜோபுடைய தெய்வ பயம் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்ற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி வாழ்ந்தார், இத்தனை நிலையிலும் தாழ்த்தி வாழ்ந்தார். ஆனால் தேவன் அதற்கு பிற்பாடு அவரை உயர்த்தி அவருடைய சம்பத்தை பெருக பண்ணினார். ஆகையால் இந்த தெய்வபயம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் இல்லை என்றால் அந்த குடும்பம் சீரழிந்த குடும்பம்தான். அவர்கள் தேவனை விசுவாசித்திருக்கிறோம், நாங்கள் விசுவாச குடும்பம், நாங்கள் விசுவாசிகள், நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், எங்களுடைய பிள்ளைகளை கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணி அங்கே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கிறோம், எங்களுடைய திருமணம் சபையிலே அங்கே தேவனுடைய ஆசீர்வாதத்தின்படி சபையிலே தான் நடந்தது, நாங்கள் அங்கு ஓடி லவ் பண்ணி அங்கெங்கெல்லாம் போய் திருமணம் செய்யவில்லை, தேவனுடைய சந்நிதியில்தான் திருமணம் செய்தோம் என்று எல்லாம் நிறைய அடுக்கிக்கண்டே போகலாம். என்னத்தை அடுக்கி கண்டு போயும் தெய்வ பயம் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. வாழ்க்கையிலே பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டார்கள், சம்பத்து உன்னுடைய வாழ்க்கையிலே பெருகாது, எல்லா வாழ்க்கையிலும் உனக்கு குறைவே வந்து கொண்டிருக்கும். உனக்கு முக்கியமெல்லாம் என்னுடைய பிள்ளைகள் தான், என்னுடைய தொழில்தான், என்னுடைய பணம்தான், இந்த உலக மனுஷர்கள் தான், இந்த சிநேகம் தான், என்னுடைய மரியாதை தான், இதுதான் எனக்கு முக்கியம், இதை இழக்க மாட்டேன். தேவனை கூட இழக்காமல் விட்டால் சபைக்கு கூட நான் போகாமல், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு கூட போகாமல் நான் ஏதோ வேறு அலுவலை பார்க்குறதுக்கெல்லாம் நான் போகலாம், ஆனால் எனக்கு முக்கியம் இதுதான், எனக்கு முக்கியம், அடுத்ததுதான் எனக்கு மற்றது. இப்படி வாழ்ந்தால் இந்த விசுவாச வாழ்க்கையிலே என்ன பலன் இருக்கின்றது, என்ன நன்மை இருக்கின்றது? ஒன்றுமே இல்லை. பூமியில் ஏதோ இருக்கும் வரைக்கும் அங்கே வாழ்ந்து சபைக்கு வரும் வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருவதற்காக பிள்ளைகளோடு குடும்பத்தோடு சபைக்கு வந்து விட்டு வீட்டை போகின்றீர்கள். வீட்டை போன பிற்பாடு ஏது முக்கியம்? தேவனை அங்கே பணிந்து கொள்ளுகின்றோம். பணத்துக்கு முன்பாக பணிந்து கொள்ளலாம், பொருளுக்கு முன்பாக பணிந்து கொள்ளலாம், மனுஷருக்கு முன்பாக பணிந்து கொள்ளும். ஏன்? இதுதான் எனக்கு முக்கியம், இதுதான் எனக்கு தேவை, இதை இழக்க மாட்டேன். இவன் தெய்வ பயம் கொண்ட மனுஷனா? ஒரு காலத்திலும் இல்லை. எந்த மனுஷன் தேவனை பணிவதற்கு பதிலாக அவனுடைய வாழ்க்கையிலே வேற இதை அவன் பணிந்து கொள்ளுகிறானோ அவனுக்கு அதுதான் முக்கியம். அப்படிப்பட்டவன் தெய்வ பயம் இல்லை என்பதை ஆணித்தரமாக நாம் சொல்லிவிட முடியும். தேவனுக்கு பயந்து வாழுகின்ற வாழ்வை ஜோவனுடைய தெய்வ பயத்தின் ஆழத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கி கொண்டு வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே பேசியது போன்று ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய ஜீவியம், அந்த பரிசுத்தம், தேவனை கூட தேடக்கூடியான அந்த உத்தம வாழ்க்கை, நேர்மையான இருதயம், அந்த வாழ்க்கையினுடைய ஜீவியத்திலே குறைபடக்கூடியான காரியங்கள் அங்கே ஏற்படும்போது சௌரன் சொன்ன போல அவருடைய சரீரத்தினுடைய வியாதிகளாக இருந்தாலும் சரி, அவனுடைய பொருளாதார காரியங்கள் இருந்தாலும் சரி, இல்லை அவனுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய காரியங்கள் இருந்தாலும், பிள்ளைகளுடைய வளர்ச்சியினுடைய காரியங்கள் இருந்தாலும், அது எல்லாமே அங்கே குறைபடக்கூடியான கீழ்நோக்கி செல்லக்கூடியான காரியங்கள். இது நேர்மையை ஒத்துக்கொள்ளக்கூடியான அந்த காரியங்கள் இதில் ஒன்றுமே அங்கே எதற்குமே அங்கே சாக்கு போக்கு சொல்வதற்கு அங்கே ஒன்றுமே இல்லை. உண்மை, அது உண்மையான சத்தியம். இந்த காரியங்களை அதிகமாக பேசி என்னையும் அங்கே அதிகமாக இங்கே தேவன் அங்கே பலப்படுத்துகிறான். வாழ்க்கையிலே சம்பவிக்கக்கூடியான அது வியாதியாக இருந்தாலும் சரி, என்னுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியினுடைய காரியங்களாக இருந்தாலும் சரி, என் குடும்ப வாழ்க்கையினுடைய அந்த வளர்ச்சியினுடைய காரியங்களாக இருந்தாலும் இது அங்கே அது மேலோக்கி செல்லாமல் கீழ்நோக்கி அது செல்லுகிறதுன்னு சொன்னால் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அந்த உத்தமம்
அங்கே இல்லைங்கிறான காரியம். இங்கே இந்த ஆண்டவர் இந்த ஜோவுடைய காரியங்களை அங்கே பேசும்போது அந்த அவருடைய மனைவி அந்த ஜோவுடைய காரியங்களை குறித்து அங்கே பேசும்போது அவருடைய உத்தமத்தை குறித்து தேவனை பற்றி இருந்தானா அந்த உத்தமத்தை குறித்து அங்கே அவள் அங்கே அதிகமாக அங்கே அவள் அங்கே பார்த்து கொண்டிருந்தாள். உழவு நேரிட்டு பிற்பாடும் இந்த உத்தமத்தை விட்டு அங்கே பின்வாங்க ஒரு இதயத்தை அங்கே அவள் அங்கே பார்த்து கொண்டாள். அப்படி அவங்க பார்த்து கொண்டிருக்கும் போது அங்கே 2 அதிகாரம் சொல்லும்போது, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாக நிற்கிறீர்கள், தேவனை தூசித்து விட்டு செத்துப்போம். அந்த கொடிய வேதனையை படக்கூடியான அந்த துன்பத்தை அவளால் சகித்து கொள்ள முடியாத அந்த நிலையில் இருந்த அந்த மனைவி கணவனை பார்த்து, நீ செத்து போய்விடும், அந்த உத்தமத்தை விட்டுவிட்டு அந்த உண்மையினுடைய அந்த உத்தமத்தை விட்டுவிட்டு நீ செத்துப்போம், தேவனை தூசித்து விட்டு செத்துப்போம் என்றான அந்த காரியங்கள். இன்றைய நாட்களும் இந்த பயபக்தி தேவனுடைய சமூகத்திலே ஜோபு வைத்திருக்கக்கூடியவன அந்த பயபக்தி அந்த உத்தமம் என்னுடைய வாழ்க்கையிலும் அது கட்டி எழுப்பப்படணுங்கிறான அந்த வாஞ்சி தேவன் கால வேளையில் கொடுத்தால் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து அப்பேற்பட்டான அந்த உத்தம ஜீவத்துக்குள்ளே தேவனை இறுக பற்றி கொள்ளக்கூடியான எல்லா சூழ்நிலையிலும் தேவனை சார்ந்து கொண்டு அவரே மையமாக கொண்டு அவரே பணிந்து கொண்டு வாழக்கூடியான அந்த ஆவிக்குள்ளே பசுத்தாவை நடத்துவான்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசிய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு பயப்படுறான அந்த வாழ்க்கையினுடைய மேன்மையை குறித்தான காரியங்களை குறித்து தேவன் காலை வேளையில் இடைப்பட்டார். தேவன் என்னோட இடைப்பட்டான காரியமெல்லாம் யோவனுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறதுமாக இருந்தான் என்றான் அந்த வார்த்தை. இன்றைக்கு தேவனுக்கு பயப்படுறான அந்த வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கு அந்த பொல்லாப்புக்கு விலகிறதான காரியங்கள், பாவத்தை குறித்தான காரியங்களிலே அந்த பாவத்தை வெறுக்கிறதான அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறான அந்த வாழ்க்கையிலே தான் தேவனுக்கு பயந்து வாழுகிறான் அந்த வாழ்க்கையை நான் என்னுடைய ஜீவியத்திலே கை கொள்ள முடியும். அந்த யோவனுடைய வாழ்க்கையிலே தேவன் காண்பித்தான் அந்த காரியமெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த பொல்லாப்புக்கு தன்னை விலக்கி பாதுகாக்கிறான அந்த வாழ்க்கையிலே எந்தளவுக்கு ஒரு கவனமுள்ள ஒரு மனுஷனாக இருந்திருக்க முடியும் என்றான் அந்த காரியங்களிலே தேவன் காண்பித்தான் அந்த காரியமெல்லாம். யோவனுடைய பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து விடுவார்களோ என்றான் அந்த காரியங்களிலே கவனமாய் இருந்தான் அந்த வாழ்க்கையிலே. தன்னுடைய பிள்ளைகளை குறித்தான காரியங்களிலே அவர் எவ்வளோ ஜாக்கிரதையாக அந்த பாவத்தை குறித்தான கவனமாக இருந்தான் அந்த வாழ்க்கையிலே இருந்தான் அந்த வாழ்க்கையிலே. தன்னுடைய ஜீவியத்திலே தன்னுடைய காரியங்களை குறித்தான தான் ஒருவரை பாவம் செய்துவிடக்கூடாது, பொல்லாப்புக்கு விலகிறான் அந்த வாழ்க்கையிலே கவனமாக இருக்க வேண்டும் என்றான் அந்த காரியங்களே இவ்வளவாய் ஒரு கவனமுள்ள ஒரு மனுஷனாய் வாழ்ந்திருக்க முடியும் என்றான் அந்த காரியங்களை பரிசுத்தாவியான காலை வேளையிலே காண்பித்தார். இன்றைக்கு தேவனுக்கு பயந்து வாழுகிறான் அந்த வாழ்க்கையிலே தான் இன்றைக்கு என்னுடைய பாவமான காரியங்களையும் அல்லது பொல்லாப்பாய் தோன்றுகிறான ஒவ்வொரு காரியங்களையும் நாம் விட்டு விலகி ஓடக்கூடியான அந்த ஜீவியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். அப்பேற்பட்டான அந்த வாழ்க்கையிலே தான் இன்றைக்கு தேவன் பேசினான் அந்த ஆசீர்வாதத்தை குறித்தான காரியங்களிலே அவனுடைய அந்த சம்பத்து பெரியதான அந்த வாழ்க்கையை போல என்னுடைய ஜீவியத்திலே என்ற தேவனுக்கு பயந்து வாழுகிறான் அந்த வாழ்க்கையிலே தான் என்னுடைய ஜீவியத்திலே என்னுடைய உலகத்துக்குரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, என்னுடைய சரீரத்துக்குரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, அந்த வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சியையே நோக்கி பார்த்து கொண்டு வாழக்கூடியான அந்த வாழ்க்கையை நான் கண்டுகொள்ள முடியும். அப்பேற்பட்டான அந்த ஜீவியத்திலே தான் நான் தேவனுக்கு பயந்து வாழுகிறேன் என்றான அந்த வாழ்க்கையை நிச்சயித்து கொண்டு வாழக்கூடியான ஒரு மனுஷனாய் வாழ முடியும். தேவன் காலை வேளையிலே பேசும் பொழுது என்னுடைய ஜீவியத்தை நான் ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு தேவன் கிருபை செய்தார். என்னிடத்திலே இருக்கிறதான அந்த குறைவான வாழ்க்கையில், என்னிடத்திலே காணப்பட்டான அந்த நிறைவான வாழ்க்கையிலே இப்பொழுது இருக்கக்கூடியான குறைவாய் காணப்படக்கூடியான காரியங்களை நான் சிந்தித்து பார்க்கும்படிக்கு தேவன் கிருபை செய்தார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். என்னிடத்தில் இருக்கக்கூடியான அந்த தேவனுக்கு பயந்து வாழுகிறான அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடியான அந்த பலவீனமான காரியங்களை நான் இன்றைய நாட்களிலும் தேவன் பேசான அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை நான் அந்த காரியங்களுக்குள்ளாய் முழுவதுமாய் என்னை அர்ப்பணித்தவனாய் தேவனுக்கு பயப்படுகிறான் அந்த வாழ்க்கையை தேடுகிறான் அந்த வாழ்க்கையிலே அந்த நிறைவான ஒரு ஆசீர்வாதங்களை என்னுடைய ஜீவியத்திலே பெற்றுக்கொள்ள முடியும் என்றான் அந்த காரியங்களை தேவன் காண்பித்தார். தேவன் இந்த காரியங்களை பேசும் பொழுது தேவன் காண்பித்தார் இன்னொரு காரியம். அவர் அந்த பிசாசானவன் தேவனிடத்திலே வந்து அவரை பரீட்சை பார்க்கும்படிக்கு, அங்கே தூசிக்கும்படிக்கு அங்கே உத்தரவு கேட்கிறதான அந்த வேளையிலே தேவன் அங்கே
கர்த்தர் சாத்தான் நோக்கி, இதோ அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் உன் கையில் இருக்கிறது என்றான். அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது தேவன் என்னுடைய இருதயத்திலே ஒரு மேற்சிலிக்க வைக்கத்தக்கதுக்கு ஏதுவான ஒரு காரியத்தை காண்பித்தார். தேவன் யோபு மீது கொண்டான அந்த நம்பிக்கை எவ்வளவு பெரிதாய் அங்கே காணப்பட்டிருந்தது. அந்த நம்பிக்கையெல்லாம் அந்த யோபனிடத்திலே கர்த்தர் வைத்தான அந்த நம்பிக்கையெல்லாம் அது தேவனுக்கு பயந்து வாழுகிறான் அந்த வாழ்க்கையிலிருந்து தான் அது வந்திருக்க முடியும் என்றான அந்த காரியங்களை தேவன் காண்பித்தார். கர்த்தருக்கு பயப்படான அந்த வாழ்க்கையிலே தான் தேவன் என்னை நம்ப முடியும், தேவனுக்கு நம்பிக்கைக்குரியான ஒரு மனுஷனாக நிற்க முடியும். அப்பேற்பட்டான அந்த சூழ்நிலையெல்லாம் எப்பேற்பட்டான அந்த யோபுவை போன்றான அந்த துன்பங்கள் வந்தாலும் அங்கே நான் தளர்ந்து விடாதபடிக்கு சோர்ந்து போகாதபடிக்கு ஜீவிக்க முடியும். தேவனை எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்தி வாழுகிறான் அந்த வாழ்க்கையிலே, அவரை மாத்திரமே பணிந்து கொண்டு வாழுகிறான் அந்த வாழ்க்கையிலே நிலைத்திருக்க முடியும் என்றான அந்த காரியங்களை தேவன் காண்பித்தார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நான் வருகிற நாட்களிலும் தேவனுக்கு பயந்து வாழுகிறான் அந்த வாழ்க்கையிலே எங்கெல்லாம் என்னுடைய ஜீவியத்திலே குறைவுகள் உண்டோ அங்கெங்கெல்லாம் என்னை நானே ஆராய்ந்து பார்த்தவனாய் சோதித்து பார்த்தவனாய் தேவனுக்கு பயப்படுறான் அந்த வாழ்க்கையிலே நானும் நித்தமும் வளரவும் தேவனுக்கு உண்மை உள்ளவனாய் அவருக்கு நம்பிக்கைக்குரியவனாய் நின்று தேவனை மகிமைப்படுத்த அவரையே எப்பொழுதும் சார்ந்து வாழ தேவன் உதவி செய்வாராக. தேவனை நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் காலைகளிலே பேசியான வார்த்தைக்காய் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் காலைகளிலே பேசியான வார்த்தை மூலம் நானும் ஒரு குறைவுபட்ட மனுஷனாய்த்தான் நிற்கிறேன். இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய அந்த வாழ்க்கை ஆழமற்றதாயும் அது வறுமையாயும் இருப்பதற்குரிய காரியம் அது என்னிடத்திலே தெய்வ பயம் இல்லை என்பதுதான் காரியம் என்பதை குறித்து தேவன் எனக்கு உணர்த்தியிருந்தார். இன்றைக்கு என்னிடத்திலே நான் இயேசுவையும் அவருடைய நோக்கத்தையும் கனம் பண்ணி வாழ்கிறான அந்த வாழ்க்கை மிக குறைவு என்பதை தேவன் மறுபடியுமாய் எனக்கு தேவன் உணர்த்தி இருக்கின்றார். சங்கீதத்திலே தேவன் சொன்னதைப் போல அந்த தேவனை கனம் பண்ணுகிறவர்களை அவர் கனம் பண்ணுவார் என்ற அந்த வார்த்தையை போல இன்றைக்கு நான் எந்த அளவுக்கு ஒரு குறைவுபட்ட மனுஷனாக நிற்கிறேன் என்பதை குறித்து தான் தேவன் காண்பித்தார். போன வாரம் கூட தேவன் பேசினான் அந்த வார்த்தையிலும் தேவன் காண்பித்தான காரியமெல்லாம் தெய்வ பயத்தோடே பரிசுத்தமாதலை பூரணப்படுத்த கடவும் என்பதைத்தான் தேவன் பேசியிருந்தார். ஆனால் இன்றும் தேவன் மறுபடியும் எனக்கு அந்த தெய்வ பயம் இல்லை என்பதை அது அதிகமாய் தேவை என்பதை மறுபடியும் தேவன் காண்பிக்கிறார் என்று சொன்னார். நான் அது ஒரு அதிலே கவனமுள்ளவனாய் ஜாக்கிரதை உள்ளவனாய் அந்த காரியத்தை அதை சரிப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து தான் தேவன் பேசுகின்றார். தேவனை நான் என்னுடைய இருதயத்திலே பரிசுத்தம் பண்ணி வாழ்வேனாக இருந்தால் பிலிப்பியரிலே சொல்லப்படுகிறது போல கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதை போல நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதை குறித்து தேவன் பேசியிருந்தார். இன்றைக்கு தேவன் பேசினான் அந்த வார்த்தையை போல தெய்வ பயத்திலே வேரூன்றி வாழ்ந்தால் தேவன் இன்றைய நாட்களிலே சொன்னதைப் போல யாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார். அப்படியாப்பட்டான் அந்த ஆசீர்வாதத்தை நான் விரும்புகிறேன். 12 நாட்களிலும் தேவன்தாம் எனக்கு பலன் தந்து இந்த வாழ்க்கைக்குள்ளாய் என்னையும் நடத்துவார் என்று விசுவாசத்தோடு அறிக்கைக்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன்தாம் உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமப்படுவதாக. ஆண்டவர் காலை வேளையிலே பேசி வார்த்தை அதிகமாய் என்னையும் அங்கே உற்சாகப்படுத்தியது. என்னுடைய கடந்த நாட்கள் ஜீவியத்தை அங்கே அதிகமாய் மீட்கு பார்த்தும்படியாய் அங்கே உதவி செய்தது. கடந்த காலங்களிலே எனக்கு இருக்கக்கூடியதான வீழ்ச்சிகள் அது வந்ததன் காரணங்கள் என்ன என்பதை இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் அங்கே அதிகமாக இங்கே உணர்த்தினார். நானும் பயந்திருக்க வாஞ்சிக்கிறேன். தேவனுக்கு பயந்து வாழுகிறதான வாழ்க்கையிலே என்னுடைய ஜீவியமானது அது அதீத முன்னேற்றத்தை அடையும் என்கிறதை இந்த காலை வேளையிலே நானும் விசுவசிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை தொடர்ந்தும் நான் வாழ்ந்துவிட என்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் எங்கு சென்றாலும் எந்த சூழ்நிலையில் நான் நின்றாலும் நான் தேவனுக்கு பயந்து வாழக்கூடியதான அந்த பரிசுத்தமுள்ள ஜீவியத்தை நான் தொடர்ந்து வாழும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவிசுவார்னு நான் நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் தாமே உதவிசாரா. இதோடைய நாம் சோதரம் தேவ நாட்களிலே தேவ சபையிலே பேசியான வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு நான் அங்கே என்னை நானே வெட்கப்படும்படியாய் சூழ்நிலைகளின் சந்தர்ப்பங்கள் மத்தியிலே நான் எப்படி வாழ்கிறேன் என்பதை இங்கே கேள்வி எடுக்கும்படியாய் நாட்களில் தேவன் என்னையும் பலப்படுத்தி இருக்கிறார். ஜோபினுடைய அந்த தெய்வ பயம் அவன் அங்கே அவருடைய வாழ்க்கையிலே இங்கே பிதாவானவரால் சாட்சி பெறும் அளவுக்கு அவர் உத்தமனாக இங்கே இருந்தார். இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையிலே அவரிடத்திலிருந்து பறிக்கப்பட்டதான அவருடைய உறவுகள் அவருடைய உடைமைகள் எல்லாம் பறிக்கப்படும் போது ஜோபு முதலாவது அங்கே தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தினான அந்த ஒரு காரியம்
இங்கே அந்த அவரிடத்திலிருந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு காரியங்களை குறித்து சற்றும் சிந்தனையற்றவராய் இங்கே தேவனை நோக்கி பார்த்ததான ஜோவனுடைய வாழ்க்கையை போல இன்றைக்கு அப்பேற்பட்ட அந்த ஆவி என்னிடத்தில் இங்கே சாத்தியமாகுமா என்பதை நான் இங்கே சிந்திக்கும்போது இங்கே ஒருபோதும் அது சாத்தியமாகாது என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு பிரகாரமான காரியங்களிலே என்னை நோக்கி கொண்டிருக்கிறதை நாட்களிலே தேவன் என்னை சுட்டி காட்டினார். இன்றைக்கு என்னிடத்திலிருந்து எது எடுத்துக்கொள்ளப்படட்டும், எந்த காரியம் இடத்திலிருந்து அது பறிக்கப்பட்டு போனாலும் இன்றைக்கு என்னுடைய தெய்வமயம் அது தேவனுக்கு முன்பாக அது உறுதிப்பட வேண்டும். தேவன் என்னை குறித்து சாட்சி சொல்லக்கூடியான அப்பேற்பட்ட ஒரு ஆவியிலே நான் வளர வேண்டும். இந்த உலகத்தை வெறுக்க வேண்டும், உலகத்தில் உள்ளவைகளை வெறுக்க வேண்டும். முதலாவது நான் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தவும், இந்த தேவனுக்கு முன்பாக நான் ஒரு உண்மையுள்ள ஒரு உத்தமன் என்கிறான அந்த ஆவியை நான் விளங்கிக் கொள்ளவும் இனி ஒரு நாட்களில் தேவன் என்னை பலப்படுத்துவார்னு தேவ சமூகத்தில் அறிக்கை செய்கிறேன். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுமாய மனுஷனை போல் ஒருவரும் இல்லை என்று ஆண்டவர் சாத்தானுக்கு விரோதமாய் அவர் சொன்ன அந்த உண்மை அது எத்தனை மேன்மையானது. அந்த தனிமையான அந்த நாட்களில் அவர் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய ஜீவியத்திலே அவர் இறுதியாக அவர் ஒவ்வொருவரும் வந்து தன்னுடைய நிலையை சொல்லும்போது அவர் எழுந்து நிர்வாணமாய் இந்த உலகத்திற்கு வந்தேன், நிர்வாணமாய் நான் போவேன் என்றவர் தேவனை ஸ்தோத்தரித்த அந்த வாழ்க்கை நானும் என்னுடைய ஜீவியத்திலே அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாஞ்சிக்கிறேன். நிச்சயம் கர்த்தர் எனக்கு உதவிசுவார், நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவிசுவார். ஆமென். தேவன் சகோதரத்தை வார்த்தைக்காய் தேவனை சோதரிக்கின்றேன். தேவனை விட்டு பின்பாங்க போன்றான அந்த வாழ்க்கையெல்லாம் எவ்வாறான காரியங்கள் நேரிடும் என்பதையும் எவ்வாறான காரியங்கள் வரும் என்பதையும் தான் தேவன் இந்த காலவெளியிலே இடத்தில் பேசுகிறான ஒரு நிலைகளெல்லாம் தேவனை விட்டு தூரம் போன்றான வாழ்க்கையெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்கின்றான வாழ்க்கைகளோ, என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே தேவனுடைய அன்பை கட்டியெழுப்பான வாழ்க்கையில் ஒரு குறைவுகள் தான் படும் என்பதைத்தான் தேவன் இந்த காலவெளியிலே என்னை ஒரு உணர்படியும்படி செய்தான். அந்த வாழ்க்கையெல்லாம் தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகளுக்கு கூறுவது போல பரிசுத்தின் அறிவு என்று சொல்ல பிரகாரம் யோபு கர்த்தருக்கு பயப்பட்டபடியினால் தேவன் அவனுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருந்தார். அந்த ஞானமானது எவ்வாறு தேவனுடைய காரியங்களில் செயற்பட வேண்டும், எவ்வாறு தேவனுடைய காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்றான அந்த ஞானத்தை யோபுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு அது பயந்ததினால் தேவன் அதை கொடுத்திருந்தார். அந்த பிரகாரமே யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு தேவனுக்கு அந்த ஞானத்தை கொண்டு எவ்வாறு தேவனுடைய அந்த பரிசுத்தை அறிவை அறிய வேண்டும் என்று சொல்லி நடப்பிக்கினான். அந்த வாழ்க்கையிலே அநேகமான காரியங்களில் முழுமையாகவே தேவனுக்கு பயந்தான அந்த வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிரந்தரமாக அதை பெற்றுக்கொண்டான அந்த வாழ்க்கையிலே யோபு கடந்து சென்றார். நான் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படான அந்த பயம் என்னிடத்தில் இருக்குமா இருந்தால் தேவன் எனக்கு ஒரு ஞானத்தை தரக்கூடியான அந்த வாழ்க்கை ஞானத்தை கொண்டு நான் தேவனுடைய அந்த பரிசுத்தை அறிவை அந்த வருகான நாட்களிலே தேவனை விட்டு தூரம் போகாத அந்த நிலைகளிலே தந்து தேவனை நடத்துவார் என்று செய்கிறார்.